எதற்கும் பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு. எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, இயேசு அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா என்று கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்மோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது சத்துடைய கோட்டைகள் விழும். ஆண்டுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகங்கள், பலன்கள், சமாதானங்கள், சந்தோஷங்கள், விடுதலைகள் நமக்குள்ளாக கடந்து வரும். வேதம் சொல்லுகிறது, நாம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக எழும்ப வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டமாக நாம் எழும்ப வேண்டும், ஆண்டவரை துதிக்கிற கூட்டமாக நாம் எழும்ப வேண்டும், ஆண்டவருக்காக சுவிசேஷ பணியை அறிவிக்கிற கூட்டமாக நாம் எழும்ப வேண்டும். இந்த நாட்களில் கடைசி காலமாக இருக்கிறபடினால, ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால, ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்திலே நாம் காணப்படுகிறோம். சபை மக்கள், சபை ஆண்டவருடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். அவரை நாம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி நாம் அவரை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தர் செய்த நம்ம நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க
அறிவிக்கிற காலமாக இருக்கிறது. அறுவடை செய்கிற காலமாக இருக்கிறது. ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கமாக சேர்க்கிற காலமாக இது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் ஆராதிக்கும் பொழுது, நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தும் பொழுது, பாடும் பொழுது கர்த்தர் அந்த கிருபைகளை தந்து நம்மளை தேவன் நடத்துவாராக. நம் தொடர்ந்து கர்த்தரை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, சேனைகளால் எழும்பிடுவோம். தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு, சேனைகளால் எழும்பிடுவோம். தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, பாதாளம் சென்றிடும் பரிதாப மனிதர்களை தடுக்க வேண்டாமா? பாதாளம் சென்றிடும் பரிதாப மனிதர்களை தடுக்க வேண்டாமா? பட்டணங்கள் கிராமங்களில் கட்டப்பட்ட மனிதர்களை அவிழ்க்க வேண்டாமா? பட்டணங்கள் கிராமங்களில் கட்டப்பட்ட மனிதர்களை அவிழ்க்க வேண்டாமா? புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, உலக இன்பம் போதும் என்று பரலோகம் மறந்தவர்கள் பார்வையடையணும். உலக இன்பம் போதும் என்று பரலோகம் மறந்தவர்கள் பார்வையடையணும். பாவ சேற்றிலே மூழ்கி பணத்துக்காக வாழ்பவர்கள் மனம் திரும்பணும். பாவ சேற்றிலே மூழ்கி பணத்துக்காக வாழ்பவர்கள் மனம் திரும்பணும். புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு அறியாயோ மகனே. அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு அறியாயோ மகளே. பயிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக உள்ளது தெரியாதோ மகனே. பயிர்கள் முற்று அறுவடைக்கு தயாராக உள்ளது அறியாத மகளே. புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு, என் பலவீன காலங்களில்
பிள்ளைகளை பாதுகாத்து என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தூரத்தில் இருந்துமே நினைவினை அறிகின்றேன், சோதிட்ட நேரமெல்லாம் புதுவரன் என கழித்தேன். தூரத்தில் இருந்துமே நினைவினை அறிகின்றேன், சோதிட்ட நேரமெல்லாம் புதுவரன் என கழித்தேன். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறல் கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறல் கேட்டறிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தூசையும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் நீந்தரித்தீர். தூசையும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் நீந்தரித்தீர். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரே உம்மை போற்றுவேன். நன்மைகளை எண்ணி பாடுவேன், என்றும் நல்லவரே உம்மை போற்றுவேன். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். கோழித்தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். கோழித்தன் குஞ்சுகளை சிறகினால் அணைப்பது போல் பயந்திட்ட நேரமெல்லாம் வார்த்தையால் வாழ்வு தந்தீர். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர், என் நேசர், என்றும் இன்றும் மாறிடாதவர். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர், என் நேசர், என்றும் இன்றும் மாறிடாதவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறல் கேட்டறிந்தவர். நன்மைகளை எண்ணி
நல்லவரே உம்மை போற்றுவேன். என் வாழ்வில் மாற்றம் தந்தவர் என் நேசர், என்றும் மாறிடாதவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தன்னை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர். ஹல்லேலூயா. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன்.
என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரையும் துணியில் வைப்பவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைப்பவரே.
கர்த்தருடைய வல்லமையின் பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. அசதியா இருக்காத, வேடிக்கை பார்க்காத, கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. உன் பலவீனங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறாரு. உன் சோர்விலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறாரு. உன் மந்த தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறாரு. உன் வறுமையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறாரு. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை, ஆசீர்வாதத்துடைய வல்லமை, ஆசீர்வதிக்கிறவருடைய ஆண்டவருடைய கரம் உண்மையில பட்டு கொண்டிருக்கிறது. அநேக கதவுகளை கர்த்தர் உனக்காக திறந்து கொண்டிருக்கிறாரு. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கதவுகள் திறக்கப்படுகிறது. சுகம் என்கிற கதவு திறக்கப்படுகிறது. சமாதானத்தின் கதவு திறக்கப்படுகிறது. ஓ, ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படுகிறது. பரிசுத்தத்தின் கதவு திறக்கப்படுகிறது. நீதியின் கதவு உனக்காக திறக்கப்படுகிறது. ஓ, உனக்காக கர்த்தருடைய வழக்காடுகள் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய பிரசனம் இறங்கி வருவதாக, உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக, உம்முடைய தயவு இறங்கி வருவதாக. எச்சிக்கிற சிங்கம் போல கர்த்தர் உனக்காக செயல்படுகிறாரு. கர்த்தர் உனக்காக செயல்படுகிறாரு. சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் எச்சிக்கிற சிங்கம் போல, யூத ராஜ சிங்கம் போல கர்த்தர் எழும்புகிறாரு, எழும்புகிறார், உனக்காக எழும்புகிறாரு. நீ இனி தோல்வியை காண போவது இல்லை. நீ இனி தோல்வியை காண போவது இல்லை. எல்லா காரியத்திலும் உனக்கு ஜெயம் உண்டாக போகிறது. எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். நீ எங்கே போனாலும் கர்த்தர் உனக்கு முன்பாக போய் போனதானவைகளை செவையாக்க போகிறார். கரடானவை சமமாக்க போகிறார். உனக்கு உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். பெரிய காரியங்களை காண செய்ய போகிறார். ஓ ஹalleluya, நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. ஆண்டவரை உயர்த்த 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 ஆண்டவரை ஆராதிக்க 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 ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் 1000 விசுவாசிகள் நம்ம சபைக்கு ஆண்டவர் தந்தே ஆகணும். நம்ம தந்தே ஆகணும். நானும் அதே மாதிரி 1000 ஊழியக்காரர்களை கூட்டியே ஆகணும்னு நிற்கிறேன் முன்னாடி. அதே சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ செயல்பாட்டில் இறங்கிட்டோம். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தும். அவங்க அது 33 பேர் இணைஞ்சிட்டாங்க. 500 பேரில் 33 பேர் இணைஞ்சிட்டாங்க. நீ எத்தனை பேர் நினைக்கணும்? 467 பேர் உள்ள வரணும். அல்லேலூயா. ஆமாம், அனைத்து இந்திய தேவ ஊழியர்கள், மேய்ப்பர்கள், ஆயர்கள், ஐக்கியங்களின் தலைவர்கள் கூட்டமைப்பு. ஆமென். அல்லேலூயா. பாஸ்டருக்கு தலைவர்கள் எல்லாம் சேர்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறவங்களாம் சேர்றாங்க. நானும் ஐயாவை தான் நடத்த போகிறோம். நம்ம தான் அதை நடத்த போகிறோம். அல்லேலூயா. அது ஒரு ரகசியம், ஒரு மறைபொருள் வெளிப்படுத்தி, இன்னொரு மறைபொருள் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவர். என்ன மறைபொருள்னா, களி கூர்ந்து சந்தோஷமாக இருக்கும்படிக்கு தேவ ராகங்கள் ஒரு நிகழ்ச்சி டிவியில் வந்துச்சு. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாராவது பார்த்துருக்கீங்களா? தேவராகங்கள் பார்த்தது இல்லையா? யாருமே தேவராகங்கள் பார்த்ததில்லை நிகழ்ச்சி. நானும் எங்கள் வீட்டம்மா பார்த்துருக்கோம். தேவராகங்கள் வேறு யாரும் பார்த்ததோ இல்லையோ தெரியல. அந்த நிகழ்ச்சி இப்போ நடக்கலை. நாங்கள் அதே நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். ஆமென். என்ன ராகங்கள்? கிறிஸ்துவின் மகிழ்ச்சியின் ராகங்கள். கிறிஸ்துவின் மகிழ்ச்சி, இயேசுவின் மகிழ்ச்சியின் ராகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நடத்த போகிறோம். எங்கே நடத்த போகிறோம்? சந்தோஷமாக நடத்த போகிறோம். ஜாய் டிவியில் நடத்த போகிறோம். அல்லேலூயா. நேற்று ஃபோன் பண்ணார், ஐயா வாங்க ஐயா, என்ன வரவே மாட்டேங்கிங்க. நீங்களும் ஐயா வந்து ஜெபம் பண்ணீங்க. இப்போ கட்டில் கிடையாது, சார் கிடந்தேன், கர்த்தர் நடக்க வச்சார். இப்போ நீங்கள் போயிட்டீங்க, திருப்பி எனக்கு வியாதி வந்துருச்சு, வாங்க ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நாங்கள் போகிறோம். இயேசுவின் மகிழ்ச்சியின் ராகங்கள்ங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம். அது என்னென்ன பூரா பாட்டு தான். உங்களெல்லாம் பார்த்த உடனே அந்த திட்டம் தானாக வந்துடுச்சு. அல்லேலூயா. நல்ல பாட்டு பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படும். அந்த தாளந்து தேவன் தந்திருக்கிறார். ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் என்ன செய்யணும்? சங்கீதம் பாடக்கடவன். ஆமென். சங்கீதம், களி கூறுதல், சங்கீதம், மகிழ்ச்சியாக இருப்பது தேவனுக்கு பிரியமானது. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். இங்கே பாருங்கள், தானியே ஜெபிக்கிறவனாக மாறி
அவன் அதிகரித்து மறைபொருள் ஜெபிக்க ஜெபிக்க மறைபொருள் வெளிப்படுத்தப்படும். ஆமென். என்ன பொருள் வெளிப்படுத்தப்படும்? நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்களுடைய ஊழியத்தை பற்றி, உங்களுடைய நற்காரியங்களை பற்றி தேவன் உங்களுக்குத்தானே வெளிப்படுத்துவார். நீங்கள் அதை சரிப்படுத்தி கர்த்தருக்குள்ள வளரலாம், முன்னேறலாம், பரிபூர்ணம் அடையலாம், மேலும் மேலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரலாம். தேவன் உங்களுக்கு அப்படி உதவி செய்வார். அல்லேலூயா. 24வது வசனத்தை வாசிங்க. 2:20. பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகியின் இடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதேயும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போ. நல்ல கவனிங்க. ராஜா ஒரு சட்டம் போட்டார், திட்டம் போட்டார். என்ன போட்டாரு? எனக்கு மறைபொருளை வெளிப்படுத்தல, நான் ரொம்ப கலங்கி போயிருக்கிறேன், எனக்கு சமாதானமே இல்லை, நீங்க சொல்லாதனால ஞானிகளா இருக்கிற எல்லாரையும் நான் கொண்டு போட போறேன் அப்படின்ட்டார். ஒருவனும் வெளிப்படுத்த மாட்டேங்க, கொண்டுருவேன் அப்படின்றார். ராஜா மிரட்டுறார், கொண்டு விடுவோன்னு. ஆமா, காலி பண்ணிடுவேன், ஆமா, அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றார். உடனே தானியேல் அதுக்கு முத்தி புள்ளி வைக்கிறார். ஐயா நிறுத்தம், யாரையும் கொல்ல வேண்டாம், நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? அதை தெரிவிப்பேன், அந்த மறைபொருளை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி தேவனிடத்தில் ஜெபித்து மறைபொருளை கேட்டு வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. நடந்தது என்ன? தானியேல் உயர்த்தப்பட்டான், தானியேல் மேன்மைப்படுத்தப்பட்டான். அவன் காரியம் தேசம் வந்து எப்படி இருந்துச்சு? ஜெயமா இருந்தது. 27வது வசனம் வாசிங்க. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும், ஞானின்னு சொல்ல முடியாது, படிச்சு ரொம்ப பட்டவாங்க சொல்ல முடியாது, சுவாசியம் பார்க்கறவங்க சொல்ல முடியாது, வேற யாரும் சொல்ல முடியாது, சாஸ்திரிகள் அதாவது ஆராய்ச்சியாளர்களாலும் சொல்ல முடியாது, குறி சொல்லுகிறவர்களை கொண்டும் சொல்ல முடியாது. மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அதிகாரமுடைய தேவன் இருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்து தான் அதை வெளிப்படுத்துவார். அது அப்படின்னா அது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர்றாரு, ஒரு புதிய வெளிப்பாடை கொண்டு வர்றாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? சோசியலுக்கு சொல்ல முடியாமா, ஞானிகளுக்கு சொல்ல முடியாது, ஆராய்ச்சி பண்றாங்களா ஆராய்ச்சியாளர்களுக்கு சொல்ல முடியாது, வேற யாரு குறி சொல்றவங்கள இது ஏவல் ஆவிகளை வச்சு குறி சொல்றாங்களா அவங்களாலையும் சொல்ல முடியாதான். அப்ப யாரு சொல்ல முடியுமா? பரலோகத்தின் தேவன் தான் இதை சொல்ல முடியுங்கிறத ஒரு புதிய சத்தியத்தை உபதேசத்தை ராஜாவுக்கு சொல்லுவது தானியேல். காரணம் அவன் ஜெபிக்கிறவன். அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேவன் அதை மறுபொருளை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. வாசிங்க. கடைசி நாட்கள்ல என்ன சம்பவிக்குமோ அதை இப்ப வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு அதுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை தானியேல் சொல்லி ராஜாவை அவன் சரிப்படுத்துகிறான். 49வது வசனத்தை வாசிங்க. 49:2-49. ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராகையும் மேஷாகையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். ராஜா கூட பிரதமரா இருந்தான். யாரு? மறைபொருளை வெளிப்படுத்தினால அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? ராஜாவின் கொலு மண்டபத்தில் அரண்மனையில் அவன் இருக்கத்தக்கதாக அவனுக்கு அங்க ஒரு பெரிய பிரதமர் பதவி கிடைச்சிச்சு. ராஜா யாரு? ஜனாதிபதி, தலைவர், அப்படிதானே, சேர்மன். இப்போ இவர் பிரதமர். யாரு? தானியேல். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரு? முக்கிய பிரதானிகள், அமைச்சர்கள். அல்லேலூயா. அந்த அளவுல தேவன் அவர்களை உயர்த்துவதற்கு காரணம் ஜெபம். ஜெபத்தின் மூலம், விசுவாசத்தின் மூலமாய் வருகிற ஜெபம், ஜெபத்தின் மூலமாய் வருகிற தரிசனம், சொப்பனம், மறைபொருள் வெளிப்படுத்துகிற விஷயம். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியம் 4:8 வாசிங்க. 4:8 என்ன சொல்றாரு? தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தேஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட பரிசுத்த தேவ